ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. புசு புசுன்னு சோளாபூரி, அதுக்கு தகுந்த மாதிரி கடலை, நம்ம இது இருக்கும் இல்லையா, சோளே மசாலா எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி காட்ட போகிறேன். பூரி பாருங்கள் எப்படி நல்லா உப்பி நல்லா வந்திருக்கு. இது எவ்வளோ நேரம் ஆனாலும் இப்படியே தான் இருக்கும். இந்த பூரி செய்கிறது எப்படி, அதே மாதிரி இதுக்கு தகுந்த மசாலா செய்கிறது எப்படின்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டிடுறேன். பாருங்கள், அந்த கலர் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்தது. 1க்கு 4 பூரி சாப்பிட்ருவாங்க. இப்போது நம்ம இந்த சோளா பூரி செய்கிறது எப்படி, இது ஈஸியாக எப்படி செய்யலான்னு நான் இன்றைக்கி காட்டுறேன். பாருங்கள், இப்படி அந்த சோளா பூரியை நல்லா ஒரு பெரிய துண்டாக எடுத்துட்டு நல்லா இந்த சோளே மசாலா ஃபுல்லாக எடுத்துட்டு இதுக்கு கூட ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், இதுவும் சேர்த்தி வாயில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும். இதுக்கு நம்ம இந்த கொண்டக்கடலை நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். இது காலையில் நம்ம என்ன பண்ணணும், குக்கரில் ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த கொண்டக்கடலை நல்லா ஊறினாதாங்க நல்லாயிருக்கும். இப்போது ஒரு பவுலில் நான் மைதா மாவும் கோதுமை மாவும் சேர்த்து தான் எப்போவுமே சோளாபூரி செய்வேன். நான் 1 கப்பு மைதா 1 கப்பு கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. அப்புறம் ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இதில் 1 கப்பு தயிர், நம்ம எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் தயிர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா இது பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் சூஜி ரவைனா நம்ம உப்புமா செய்வோம் இல்லையா, வெள்ளை ரவை இருக்கும் இல்லையா, அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது ஏன் போடுறோன்னா, நம்மளுக்கு பூரி நிறைய நேரம் ரொம்ப நேரம் அப்படியே பொங்கி அப்படியே இருக்கும். அதனால தான் நம்ம இந்த ரவை சேர்க்குறோம். நல்லா கிறிஸ்பியாக கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால சேர்க்குறோம். 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இது நல்லா தண்ணியும் தேவைப்பட்டால் ஊற்றிட்டு இந்த மாதிரி 1 ஸ்பூன் நல்லா எண்ணெய் மேலே அப்படியே கோட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரமாவது நம்மளுக்கு ஊறணும், அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இது மூடி போட்டு அப்படி தனியாக வச்சுடுங்க. இப்போ சோளேக்கு தகுந்த மாதிரி நம்ம மசாலா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 4-5 ஏலக்காய், 2 ஸ்பூன் தனியா, அப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகா, அப்புறமா இதில் நம்ம 1 ஸ்பூன் ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் தனியாக போட்டுக்கோங்க. அப்புறமா இதில் நம்ம ஒரு 2 இது கருப்பு ஏலக்காய், அப்படியே ஜாபத்ரி, அப்படியே நம்ம இதில் ஒரு 2 அன்னாச்சி பூ, ஒரு 2 பிரியாணி இலை, 4-5 லவங்கம், அப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு எல்லாம் போட்டுட்டு இது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். கமன்னு வாசனை வரணுங்க, அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மசாலா நம்ம ஒரு வாட்டி செஞ்சுட்டு இப்படியே ஒரு 4-5 மாதம் கூட கெடாமல் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு இப்போ வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணி இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். இதில் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கலர் மாறி நல்லா ஃப்ரை ஆகணும், அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 தக்காளி பழம், நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து அதுவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 4-5 முந்திரி பருப்பு, இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது நம்ம ஆற வச்சுட்டு இது மஞ்சத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஆற வச்சுட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இது இந்த மாதிரி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வேக வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மசாலா எல்லாம் கூட நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது கூட மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. இந்த பொடி நல்லா இப்படி கலர் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு நிறைய நாளே வச்சுக்கலாம். சோளா பூரி மசாலா நம்ம வீட்டிலவே அரைச்சி செய்கிறோம்னால கமன்னு நல்லா இருக்குங்க. இப்போ இந்த பொடியும் ரெடி ஆயிடுச்சு. பொடியும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம வேக வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாயை சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அது போட்டுருங்க. இந்த பேஸ்ட்டு நல்லா இந்த எண்ணெயில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை வேக வச்சுருக்கோம் இல்லையா சோளே கொண்டக்கடலை, அதுவும் இதில் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம இதில் இந்த வேக வச்ச கொண்டக்கடலை 1 கப்பு
மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். அந்த கொண்டக்கடலை பேஸ்ட்டும் இதில் போட்டேன். ஏன்னா நம்மளுக்கு கிரேவி திக்காக வரும், கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். அதனால் 1 கப்பு கொண்டக்கடலை நான் மிக்சியில் போட்டு அதுவும் போட்டேன். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடைசியில் மசாலா சேர்த்திங்கன்னா நல்லா கமகமன்னு வாசனை இருக்கும். ஃபஸ்ட்டே சேர்த்துடாதீங்க. நம்ம இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கசூரி மேத்தி 1 ஸ்பூன் நல்லா இப்படி நசுக்கி போட்டுருங்க. இந்த கசூரி மேத்தி தான் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கசூரி மேத்தினா ஒன்றும் இல்லைங்க, காஞ்ச வெந்தயக்கீரை. இது நம்மளுக்கு கடைங்களில் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம வீட்டிலவே இது நம்ம வெந்தயக்கீரை சீசன் இருக்கும்போது நல்லா ஒரு நியூஸ் பேப்பரில் பரவி விட்டோன்னா நல்லா காஞ்சி ஃபேன் காற்றுலவே காஞ்சி நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு சோலே மசாலா. இது நம்ம ரெடி பண்ணி பக்கத்தில் வச்சுட்டோம். இப்போ நம்ம மாவு நல்லா ஊறிருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா கையில் ஒரு 10 நிமிஷம் நல்லா மசியுங்க. இப்படி நல்லா அந்த ரவை போட்டோம் இல்லையா, அதனால் நீங்கள் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இது மசிச்சுட்டு அப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துட்டு நம்ம நார்மலாக பூரி பண்ணுவோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் கனமாக பண்ணணும். நார்மல் பூரி ரொம்ப மெலிசாக தட்டுவோம் இல்லையா, இது கொஞ்சம் கனமாக பண்ணணும். பண்ணிவிட்டு இது நல்லா நம்ம இது பண்ணுறதுக்குள்ளே நம்ம பூரி பண்ணுறதுக்குள்ளே நம்ம எண்ணெய் காய வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சோலையும் ரெடி ஆகிடுச்சு. சூடாக நம்ம பூரியும் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டோன்னா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும், சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பூரி பெரட்டணும். பெரட்டிட்டு நம்ம எண்ணெயும் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கரண்டியில் இப்படி நல்லா சுற்றி விடணும். அப்போ தான் இந்த பூரி நல்லா பொங்கி வரும். ஃபுல்லாக நல்லா பொங்கி வரும். பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது 1 நிமிஷத்துக்கு அப்புறம் 2வது பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு நம்ம ஓரத்தில் எல்லாம் கூட நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சூப்பர் கலர் வந்திருக்கு. இந்த கலர் வருதுன்னா நம்ம சக்கரை போட்டிருக்கோம் இல்லையா மாவு பிசையும் போது, அதனால தான் இந்த சூப்பர் கலர் வந்திருக்கு. இப்போ நம்ம இது நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஓரத்தில் கூட நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மாவாக இருக்கும். இப்போ இந்த பூரியும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், என்னங்க, ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இந்த பூரி வச்சுட்டு நல்லா நம்ம கொண்டக்கடலை கிரேவியும் வச்சுட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான். சூப்பரான சோலே மசாலா ரெடி ஆகிடுச்சு. ரெஸ்டாரண்ட்டை விட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க.